பிரபல தமிழீழ விடுதலை போராட்ட பாடகர் தேனிசை செல்லப்பா ஏப்ரல் 28 காலமானார். தமிழீழ விடுதலை போராட்டம் மற்றும் தமிழ் தேசிய உணர்வை ஊட்டும் வகையில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடி பாசறை பாணர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் இவர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சிங்கிலிப்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்த இவர் தனது 85வது வயதில் உடல் நலக்குறைவால் காலமானார். 11வது வயதில் தன் தந்தையை இழந்த அவர் மேல் குடும்பச் சுமை ஏறியது. நடிகவேள் M.R. ராதாவின் மேல் பற்று கொண்டவர் செல்லப்பா. அவர் தூத்துக்குடி வருவதை அறிந்து அவரை தேடிப்போய் சந்தித்தார். அவரை பாடச் சொல்லி கேட்ட ராதா திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் உள்ள தன் வீட்டுக்கு வந்து சந்திக்கச் சொன்னார். அதேபோல் திருச்சி சென்ற செல்லப்பாவை தன் குழுவில் சேர்த்துக் கொண்டார். சில நாள்களுக்கு பிறகு சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் உள்ள ஒற்றைவாடை தியேட்டரில் தன் குழுவை கொண்டு வந்து தங்க வைத்தார் ராதா. அவரது நாடகத்தில் பாடிக்கொண்டும் சிறு சிறு வேடத்தில் நடித்துக் கொண்டும் ராதாவின் குழுவிலேயே இருந்தார் செல்லப்பா. அப்போதைய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீபா ஆதித்தனாரோடு சேர்ந்து மன்னார்குடியில் பட எரிப்பு போராட்டத்திற்கு பெரியார் ஏற்பாடு செய்திருந்தார். போராட்ட மேடையில் M.R. ராதாவின் நாடகமும் நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போராட்ட மேடையில் பாட்டுக் கச்சேரி ஒன்றை நடத்த ஆதித்தனார் விரும்பினார். அதற்கு பாடகர்கள் யாரும் வராத நிலையில் செல்லப்பா மேடை ஏற்றப்பட்டார். அருகில் இருந்த பாடல் பிடித்து போன ஆதித்தனார் செல்லப்பாவை நாம் தமிழர் கட்சியின் முழுநேர பாடகராக நியமித்து கட்சி அலுவலகத்திலேயே தங்க வைத்தார். அங்கு இருந்து போகும்போதும் நாம் தமிழர் கட்சி மேடைகளிலும் திராவிடர் கழக மேடைகளிலும் பாடிக்கொண்டிருந்தார் செல்லப்பா. செந்தமிழா மனம் பொங்குதடா, சிங்களர் கொடுமை மிஞ்சுதடா, இத நேரு பண்டிதரும் பார்க்கலை, சொந்த ஊர் மந்திரியும் கேட்கலை, யாரும் துணைக்கிங்கே வரவில்லை, ஆறுதல் வார்த்தைகள் தரவில்லை என்ற பாடலை மேடைதோறும் உணர்ச்சி மேலிட பாடினார் செல்லப்பா. தொடர்ந்து திராவிட இயக்க மேடைகளில் பாடிக்கொண்டிருந்த செல்லப்பாவின் குரலும் பாவமும் ஒரு மனிதரை கவர்ந்தது. சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்தின் நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்த செல்லப்பாவை சந்திக்கிறார். பேபி சுப்பிரமணியம் தேசிய தலைவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், நாளை சந்திக்க இயலுமா என்று கேட்டார் செல்லப்பா. விருப்பத்தோடு ஒப்புக்கொள்ள மறுநாள் மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்காவில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இயக்கத்தின் பிரச்சாரத்திற்காக எழுதப்பட்ட 10 பாடல்களை கொடுத்து இதை நீங்கள் பாடித்தர வேண்டும் என்று பிரபாகரன் ஒப்படைத்தார். அதற்கு ஒப்புக்கொண்ட செல்லப்பா ராமச்சந்திர ஆதித்தனின் உதவியை நாடினார். பாடல்கள் ஒலிப்பதிவு செய்வதற்கான செலவை ராமச்சந்திர ஆதித்தன் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் பிரதியெடுக்கப்பட்டு ஈழத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அங்கு போராளிகளிடமும் பொதுமக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றன. 90ஆம் ஆண்டு அவர் ஈழத்திற்கு அழைக்கப்பட்டார். யாழ்கோட்டை மைதானத்தில் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் அவரது கச்சேரி நடைபெற்றது. அதில் தேசிய தலைவர் நேரில் வந்திருந்ததை நெகிழ்வோடு குறிப்பிடுகிறார் செல்லப்பா. அதன் பிறகு உலகெங்கும் தமிழர் வாழும் இடங்களிலெல்லாம் தேனிசை செல்லப்பாவின் குரல் கச்சேரிகள் நடந்திருக்கின்றன. ஆனால் பெருந்தொகை கொட்டி கொடுத்த போதும் கொள்கைக்கு முதலென மேடையேற மறுத்துவிட்டார். திரையிசை பாடல்களிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை கடைசி வரைக்கும். உணர்வெழுச்சி பாடல்களே போதும் என்கிறார் தேனிசை என்னும் புலி இசை பாடகர்.